இன்னும் சொல்லவா, திருமணம் மாத்திரமல்ல, நிச்சயதார்த்தமே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. திருமணங்கிறது ரெண்டாவது. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். நிச்சயதார்த்தம் யார் யாருக்கு பண்ணுறது? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண்ணு வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது, கடவுளுடைய காரியத்துக்கும். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி பவுல் இங்கே சொல்கிறார். கவனிங்க, அப்படியானால் நாம் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, உலக காரியத்துக்கு வருவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நிச்சயதார்த்தம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக என் வீட்டில் இருக்கிற என் பையனுக்காக, என் வீட்டில் இருக்கிற என் பொண்ணுக்காக நாங்கள் மாப்பிள்ளைய பொண்ணை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் தேடி வந்தீங்க, பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை தரீங்களா அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறத வச்சு கேட்டு வந்தீங்க. இப்போ பேச்சு வாக்கில் அந்த சம்பந்தம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு குடும்பம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி ஊருக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் நிச்சயதார்த்தம். ஆனால் இன்னைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தம் அதுக்காக நடக்கலை. எங்கே மாறிடுவாங்களோ அதான உண்மை. நிச்சயம் பண்ணிக்க, இல்லாட்டினா அவன் மாறினாலும் மாறிடுவான், அவன் மாறினாலும் மாறிடுவா அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம். ஆனால் அந்த நாட்களில் பெரியவங்க பண்ண நிச்சயதார்த்தம் எதுக்குன்னு கேட்டால், இது வரைக்கும் பொண்ணு இருக்கா மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு அலைஞ்சோம், எங்கள் வீட்லேயும் பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் எங்களை தேடி யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் யாரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சி போச்சு அப்படின்றதுக்கு தான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதே போல கடவுளும் நம்மை நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? விவாக மனைவியாக்கி கொள்ளுவதற்கு நம்மை நிச்சயம் பண்ணி இருக்கிறார். சரி, இது எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நாம் அது கடவுளா, இது கடவுளா, இது தெய்வமா, அது தெய்வமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்தோம். அப்படி அலைந்து கொண்டிருந்த நமக்கு ஒரு நபர் கிடைத்து விட்டபடியினால் இப்போ நம்ம ஒரு பக்கம் அலைஞ்சோம். இதுக்கு மேலே பிசாசானவனு கூட பொல்லாத காரியங்களை கூட நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு அலைந்து கொண்டிருந்தது. இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க கடவுள் ஒரு நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்தி சொல்கிறாரு, இனிமேல் இவங்களை தேடி யாரும் வரக்கூடாது, எந்த பிசாசும் எந்த பொல்லாத சேனையும் எந்த தீமைகளும் இவங்களை தொடர்றதுக்கு உரிமை இல்லை. ஏன்னு கேட்டால், இவர்களை நான் எனக்கென்று நியமித்து கொண்டேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக கர்த்தர் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நமக்கு இந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.